இது என்னது? கொஞ்சி. கொஞ்சினா கொஞ்சி பழம். கொஞ்சி பழம். பழத்தை காணோம். பழம் இப்போ நாளைக்கு பழுக்கும். நாளைக்கு பூவை காணோம். இப்போ பூவும் பழுக்காது. ஆஹா, சீசன் இல்லை இப்போ. அடுத்தது இது என்ன? விலாரி. விழா. பத்தை விழா வந்து எங்கே இருக்குது? நமக்கு நெஞ்சுக்கு பக்கத்துலலாம் இருக்கும். விழா நெஞ்சில் இருக்கும், நெஞ்சுக்கு கீழே. இது அதுக்கு மேலே இருக்குது. விழா விலாரி. இது என்னது? சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவாங்க. இதில் தான் சப்பாத்தி சுடுறதா? சப்பாத்தி சுடுறது கல்லியா? சுத்தமாக நம்மளை சுற்றுறோம். ஆஹா, நல்லா தானே இருக்குது. இதை பறிக்க முடியாத அளவுக்குலாம் இருக்குது. மேலே முள்ளும்ல தம்பி இதெல்லாம். இதில் பழம் பழுக்குமா? பழுக்கும். சீசன் இல்லை. இந்த பழம் சாப்பிட்லாமா? இங்கே என்ன இருக்குது? பழம் இருக்கு இந்த இருக்கு பாருங்க. கேட்டதுனால ஒன்று இருந்துருக்கு. ஐயோ, எங்கே இருங்க? அடடா, இந்த இருக்குல்ல, சிறப்பா இல்லை, இப்போ பழுக்க போகுது. ஆமாம், அது ஏதோ ஒன்று தாரம் அங்கிட்டு ஒன்று இருக்குது. அதுவும் இதாகிடுச்சு. எங்கே? அங்கே ஒன்று இருக்குது பாருங்க. இங்கே ஒன்று இருக்குது. ரைட்டு, நல்லா இருக்கு. இந்த பழம் பழுத்ததுக்கப்புறமா ஒரு வீடியோ போடுவோம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே. பார்த்து சாப்பிட்டுக்கிட்டே போடலாம். நல்லா பழம். இது என்ன பற்ற? இது கறிக்காய் பற்ற. இதுதான் கறிக்காய் பழம்ல. இது சாப்பிட்லாம்ல? நல்லா சாப்பிடலாம். மூலிகை சக்தி நிறைஞ்சது. மூலிகை இருக்குதுல்ல? என்ன மூலிகை? எல்லா மூலிகையும் இருக்குது. ஓகே. மூலிகைலாம் இருக்குது. பனம்பழம் கழுக்க வெட்டி பழம்பழம் சாப்பிடும். பனைமரம். பழம். ஆமாம், எல்லாம் பழுக்க வெட்டி நேரத்தில் வந்து இருக்கா. நம்ம சீசன் வர வெட்டி நம்ம எடுப்போம். இந்த சீசனில் இருக்கோம். பழுக்கிற சீசனே இல்லை. ஓகே, இங்கிட்ட ஒன்றும் காணோம். வாங்க இப்போ மறுபடியும் போயிட்டு நம்ம அந்த இப்போ ட்ரெண்டில் இருக்கிற இது கருங்காலியை போய் நம்ம இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க நம்ம இப்போ என்னது? கருங்காலி பார்க்க போகிறோம். உங்களுக்கு யாரும் கருங்காலி செடி வேணும்னா சொல்லுங்கள், இங்கே நிறையா இருக்குது. ஏன்னா நீ பார்த்தோம்ல நம்ம கருங்காலி செடி நிறையா இருக்குது. அப்படியே அப்பப்பா, கொன்னைக்காயெல்லாம் நிறையா இருக்குப்பா. இந்த ஆறுங்க டைன் ஆடுது. சாதாரண ஆண்டி மாதிரியே பேசுறியா? இந்த விராலி பற்ற பூலாம் பார்த்தே இல்லையா? விராலி பூ. விராலி இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. ஆமாம், நீங்கள் பச்சையாக சாப்பிட்லாம்னே. அது சாப்பிட்லாம். இது அதுதான் சொல்கிறேன். நான் ஏதோ ஒரு வைத்தியர் ஏதோ வீடியோ போட்டிருந்தாரு. கல்லடப்புலனே இது வந்து ஆண்மைக்கு முக்கியமானது. ஆண்மைக்கு வந்து ஆண்மை அதிகப்படுத்தும். நம்ம மாவட்டம் இருந்து தான் பேசியிருக்காங்க. ஆமாம், அது யாரோ பேசினாங்க. நான் அவர் கவனித்தேன். அதுக்கு ஆமாம். இதை பார்க்க இது என்னது? இது மருக்காரை. இது முள் நிறைஞ்சது. முள், அது சாப்பிட முடியாது. இதில் காய் வரும், ஆனால் அதை சாப்பிட முடியாது. முள் இருக்கிறதுனால செருப்பு போட்டு சாப்பிடலாமா? ஆமாம், சாப்பிட முடியாதுப்பா. முள் ஊற்றாதுல்ல? காலை சாப்பிடாது. வாய்ப்பில்லையா செருப்பு போட போகிறோம். ஒரு சூறப்பழமெல்லாம் இருக்குண்ணே. வாங்கம்மா, நம்ம முதல்ல வந்துட்டு மக்கள் எதிர்பார்க்குற இது என்னது? கருங்காலிக்கு போயிடுவோம். அங்கே நேராக போ. இங்கே நேராக இதெல்லாம் இருக்குது. எங்கே? குருந்த முள். இந்த என்ன இதானே அந்த செடி? இல்லை, அவங்க செடி கேட்குறதுனா இந்த இடங்க இருக்குது. நம்ம நேச்சுரலாகவே உள்ள செடி இங்கே நிறையா இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் கருங்காலி செடி. ஆமாம், சின்னதாக இருக்குது. இந்த ஆமாம், அந்த இருக்குது, சின்னதாக இருக்குது. ஓகே, தேவைப்பட்ட செடி கேளுங்க. நிறையா இருக்குது. இந்த இங்கே இருக்குது, செடியெல்லாம் நிறையா இருக்குது. இதுதான் கருங்காலி செடி. வாங்க இப்போ மரத்தை போய் பார்ப்போம். எங்கிட்ட நம்ம போக முடியாத அளவுக்கு இருக்குது. அது இருக்குது. இப்போ இந்த இருக்குது. இதுதான் கருங்காலி செடி. தேவைப்பட்டா சொல்லுங்கள். நம்ம இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே இருங்க.
பூத்து பூத்து குலுங்குதடி பூவு. ஆவ் உள்ள குத்துது இந்த செடியெல்லாம். இது என்ன செடி இது? பேர் தெரியலாம், நிறையா இருக்குது. மருத்துவ குணம் உள்ளது. வேற என்ன சொன்னீங்க? இதா குருந்தஞ்செடி, குருந்தம்பத்தை. இதுதான் குருந்தம்பத்தையா? இது குருந்தம்பத்தை. இது எதற்காக? ஏன்னா எலுமிச்சம்பழம் மாதிரி மணக்குது. வணக்கம். நிறையா பேர் எனக்கு தெரியல. வேறு இது இருக்குது, இந்த செடி இதான் பெருமருந்து. ஆமாண்ணே, நான் சொன்னேன் இதே மாதிரி தானே வீட்டுக்கிட்டே இருக்குது. பெருமருந்து. இதற்கு பேர் தான் பெருமருந்து. இதுதான் பெருமருந்து செடி. நம்ம வந்து விதமான ஆமாம் இது இதுக்கு இந்த வியாதிகளுக்கு சுத்தப்படுத்த. ஆமாம், பெருமருந்து. ஆமாம், அது பேரே பெருமருந்து. அப்போ பார்த்துக்கங்க இது எவ்வளோ பெரிய மருத்துவ குணம் உள்ளதுன்னு. மருத்துவ குணம் உள்ள. ஓகே. ஆமாம், நாங்கள் இல்லை அம்மா எதாவது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆய் முள்ளுனே குத்துது. தீபம்பத்தை இருக்கட்ட எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பா. எப்படா அந்த மரத்தை காமிப்பியா? இது என்னது? கருங்காலி மரத்தை. மரம். இதான் பெரிய பாருங்க. சுற்றி ஒன்று எடுத்தாந்துக்கலாம். தெரியுதா? இதுதான் மரம். தெரியுது. அடியில் முள்ளாக இருக்குல்ல, அதனால் போக முடியல. பாருங்க காமிக்கிறேன். பாருங்க, அதில் இதில் வந்துட்டு முள்ளாக இருக்கும். பாருங்க, கொக்கியாக முள்ளாக இருக்கும். நம்மளோட மரத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அது தெரியுதுல? அதுலேயும் பாரு முஸ்டே கொவா செடியெல்லாம் இருக்குது. கொவா செடியெல்லாம் இருக்கா? முஸ்டே கொவாக்கா, அதுவும் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். அந்த முஸ்டே கொவாப்பழம், நம்மளாம் சின்ன பிள்ளைல கொவாப்பழம் நிறையா சாப்பிட்ருக்கோம். முஸ்டே செடி. முஸ்டே செடி ரொம்ப அங்கிட்டு போக முடியாது இருக்குது, ரொம்ப முள்ளாக இருக்குது. இதுதான் கருங்காலி. கருங்காலி இல்லை, கருங்காலி மரம். இது ஓரளவு சின்னமாக தான் இருக்குது. இது நல்லா வளரணும். வளர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த செடியிலேருந்து நம்ம அந்த கருங்காலியை மரத்து உள்ளே இருக்கும் ஒரு லேயர், அதுலேருந்து பயன்படுத்தலாம். ஓகேவா? போதுங்களா பார்த்தது? ரைட். எங்கண்ணே மியல்? இல்லைண்ணே, மியல் இங்கே வந்து நின்றுச்சு. நிற்குமா அது? ஆடுக்குட்டியா? தாவி போயிடுச்சு. ஆட்டுக்குட்டியா? அது தவி ஓடி ஆளை கண்டா தங்கடம். முயல். அந்த மணியாச்சி கரையில் பார்ப்பேன். நான் எத்தனை தடவை பார்த்துருக்கேன். இல்லை, இப்போ நம்ம வரும்போது எவ்வளோ முயல். இது என்ன தானே? இது என்ன செடி? கரிக்காய் பழம். கரிக்காய் பத்தை. ஆமாம், இந்த இருக்குது. இது சூரப்பழம். சூரப்பழம் இப்போ தான் காய்ச்சிருக்குது. தூரத்தில் இருக்கு. ஆமாம், கருவே இல்லாட்டினா நல்லாயிருக்கும். காய் இருக்கு. எல்லாம் காய் இருக்குது. இந்த இருக்குது, காமிச்சிட்டேன். இங்கே இருங்க, இந்த இருக்குது. நல்லா சாப்பிடலாம். இங்கே பாருங்கண்ணே இன்னொன்று. அது என்ன வச்சுலாம் இல்லையா? பிளண்டை செடி. மருத்துவ குணம். ஆமாம், இதெல்லாம் வச்சு நான்லாம் தோசை சாப்பிட்ருக்கேன். அரைச்சி தோசை, சட்னி. இதை கொழுந்த எடுத்து சட்னி, ரசம் சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருக்கும், சாப்பிட்ருக்கலாம். நல்ல மருத்துவ குணம் உள்ளது. ஐயா, அங்கே பாருங்க, கரிக்காய் பழம்னு சொன்னால அதோட காய். இது எப்படிண்ணே பழுக்கும்? இது பழுக்குது. தேடி வரணும். பெருக்கணும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். நம்ம இந்த இடத்த மறந்துடக்கூடாது. இந்த இருக்குது, எவ்வளோ இருக்குது? அவ்வளோ இருக்குது, நிறையா இருக்குது பழம். கொத்தாக இருக்குல்ல. நம்ம சாப்பிட போகிறோம். இந்த கரிக்காய் காய் பழுக்கிறதுக்கு மட்டும்தான் உனக்கு டைம். நம்ம இந்த செடியை ஒன்றுமே பண்ணாமல். ஆனால் இங்கே பாருங்க இருக்குது, நிறையா இருக்குது. இந்த இருங்கண்ணே.
ஓவரா இருக்கு. அப்பா பழம் நல்லா நிறையா இருக்கு. நாளாகும். ம் இருக்க நாளாகும். நாலாம்னா இது என்னண்ணே இது நண்டு 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 தானே இது? ஆமாம் ஆமாம். ஆ ஆனால் இப்போ கீழே தண்ணி நண்டு அது பாருங்க உருட்டி உருட்டி வச்சிருக்கு பாருங்க. ஆமாம் நண்டு தான் நண்டு இங்கே இருக்கு எவ்வளோ உருட்டி இருக்குன்னு. ஆனால் நைட்டில் தான் இது அந்த வேலையை பார்க்கும். இந்த மாதிரி மண் உருட்டுற வேலையில் அங்கே இருங்க எவ்வளோ உருட்டி வச்சுருக்கேன். நண்டு நண்டு வரப்பு நண்டு. ஆமாம் வயல் நண்டு இல்லை வரப்பு நண்டு. வயல் நண்டு. அந்த மரத்தில் புல் உருவி இருக்கு. இந்த வேப்ப மரம். ஆமாம் பில் உருவியா? இல்லை இங்கே போயிருங்க. இந்த இல்லை இங்கேருந்து இங்கே வந்துருங்க இதானே அந்த பில் உருவிங்கிறது. பில் உருவி அந்த வேப்ப மரத்தில் அந்த இப்படி எடுத்து இப்படி அந்த அடி மரத்தை பில் உருவி மரத்தில் வந்து இது ஒரு ஒட்டுண்ணி மாதிரி இது. ஆமாம் பாருங்க இங்கே அண்ணே இங்கே பாருங்க ஒரு அட்டையா. அட்டை காட்டட்டை. இது காட்டு அட்டை. ஆமாம் எங்கே போகுது ட்ராவல்? இதுக்கு பேர் தான் ஆவாரம் பத்தை. பூ கிடையாது இது, ஆவாரம் செடி. இதில் இன்னும் பூ வரல. ஆவாரம் பூ இன்னும் கொஞ்சம் நேரம் அதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த டோர்கேட் ஆவாரம் பூ கறிக்காக தான் காமிச்சாச்சே. இது என்ன மரம்னே? இது பொன்னை மரம். பொன்னை மரமா? பொன்வண்டு உட்கார்ற மரம். இந்த மரம் பொன்வண்டு இல்லை காய் இருக்கு. பொன்னை காய் பார்க்குறியா? இந்த இருக்கு அங்கிட்டு இருக்கா? இருங்கப்பா. பொன்னைக்காய். ஆமாம் பொன்னை மரத்தோட காய் இங்கே இந்த சின்னது இருங்க பார்ப்போம். கொன்னை மரம் இந்த இருக்கு. காய்கள் கனிகள் இங்கே பாருங்க எல்லாரும் இந்த இது வந்து கண்பூல செடி. அந்த பொங்கலுக்கெல்லாம் இதெல்லாம் நாங்கள் வச்சு நாங்களில் கிராமங்களில் சில நகரங்களில் தான் அது கிடைக்கிறதில்ல. ஆனால் கிராமங்களில் இது இப்போ ரொம்ப தட்டுப்பாடாச்சு. இந்த செடி கிடைக்க மாட்டேங்குது. முன்னாடிலாம் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். இந்த செடி இப்போ கிடைக்க மாட்டேங்குது. இதோட வேரோட பறித்து நல்லா அலசிட்டு அதில் வந்துட்டு சின்ன வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம்னா நாட்டு வெங்காயம்னு சொல்லுவாங்க. அது சின்ன வெங்காயம் சோம்பு அதை எல்லாத்தையும் எடுத்து நல்லா கட் பண்ணி ஒரு பானையில் போட்டு 1 லிட்டரு தண்ணியில் வேக வச்சு காலையில் வெறும் வயிற்றுல 2 செம்பு காலையில், அதாவது 1 லிட்டரு வர்ற அளவுக்கு குடிச்சிங்கன்னா கல்லடப்பு கிளியர். ஸ்டோன், அதாவது கல்லடப்புனா ஸ்டோன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ஒரு அருமையான மருந்து. அது தெரியலண்ணே. அது எதுவும் நல்ல தெரியாததெல்லாம் நமக்கு ஏன் ரிவ்யூ கொடுக்கிட்டு. அது என்னன்னு தெரியல. ஆமாம் அதுலேயுமே தெரிஞ்சுக்கலாம். இது மருந்து. நான் இங்கேருந்து பார்த்தேன். என்னது? இப்போ பாருங்களேன் அங்கே அந்த மரத்துக்கு ஓரமா அங்கே இங்கே வருங்க. அந்த மரத்தில் ஏதோ பாருங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு குருவி மாதிரி. ஆமாம் குருவி இல்லை தம்பி. அது என்ன? வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி பாருங்க. அது வெட்டுக்கிளி. அது தண்டி அதுவும் மரத்தோட மரமா? மரம் கலர்ல இருக்கு. இங்கே இருங்க மரத்தோட மரமா வெட்டுக்கிளி. இங்கே இருங்க வெட்டுக்கிளி வெட்டி வந்தா வெட்டி வேறு வாசம். எப்படி மரத்தோட மரமா இருக்கு பத்தியில? எத்தோ தண்டி பாவம். அது இருக்கட்டும், நம்ம அதை எதுவும் பண்ண வேணாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சின்ன வெட்டுக்கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. ஓகே, இதுதான் உசிலம்பட்டி இல்லை உசிலா. இதுதான் உசில மரம். இந்த இதில் வர்ற காயை தான் நம்ம எடுத்து அரைச்சி நம்ம தலைமுடிக்கு வச்சு தலைக்கு தேய்ச்சி குளிச்சோன்னா நல்ல ஒரு க்ரோத் ஆகும் முடிக்கு. இதுதான் உசிலா.
இது பாருங்க அடுத்து இதுதான் சூரப்பழம் செடி. இங்கே பாருங்க இதுதான் நொச்சி. ஆமாம், நிறையா வகைகளுக்கு கருநொச்சி இருக்கு. அஞ்சலை நொச்சின்னு சொல்லுவாங்க. இது அஞ்சலை நொச்சியா? அப்போ 5 இலை இருக்குது பார்த்தீங்களா? 5 இலைன்னா அஞ்சலையா? 6 இலைன்னா ஆறலை. இது வேறு அஞ்சலை. ஆறலைன்னா அந்த புண்ணு ஆறலைன்னு சொல்லுவாள் அதுவா? அது வேறு நெஞ்சு அஞ்சலை பற்றி அஞ்சலை நொச்சி. இன்னொன்று கருநொச்சி ஒன்று இருக்குண்ணே. இருக்குது, நிறையா இருக்குது. இருக்குது. இது வந்து அஞ்சலை நொச்சியா? இது வந்து இந்த உடம்பு வலி, நம்ம உடம்பு வலி அதுக்கெல்லாம் வந்து இது அந்த தைல மரம் செடி எல்லாத்தையும் இதான் இப்போ இது அது பேர் தெரியுமா உனக்கு? என்னது இதோட பேர் எனக்கு தெரியும்னே. பாட்டி கூட கலவி கூட சொல்லியிருக்கு. இதுதான் முடக்காத்தான். முடக்காத்தான் பாங்க. காய பாருங்க. பாருங்க முடக்காத்தான். இதுக்கு பேர் முடக்காத்தான் செடி. அந்த இலையை பார்த்தீங்களா? ஆமாம், இதுக்கு பேர் ஏதோ கதை சொன்னிச்சு கிளவி. முடக்காத்தான்னா அந்த எலும்பு இதுவும் அதாவது முடத்துக்கு வச்சு இது அந்த மருந்து பயன்படுமா? டக்குன்னு எலும்பு சேருமா? அதுக்கோட பயனை உள்ளதான் அது. இது பெருமருந்து மாதிரி இருக்குது. பெருமருந்து மாதிரி தான் இருக்கான்னு அது இல்லை, பெருமருந்து கிடையாது. கருப்பாக இருக்கு. இது கருமருந்து. அப்போனா கருமருந்து வேண்டாம் உங்களுக்கு, பெருமருந்து மட்டும்தான் வேணும். அது கருப்பாக இருக்கான். நொச்சி நிறையா இருக்குது. கருநொச்சி இருந்தால் காமிச்சிடலான்னு பார்த்தா கருநொச்சியை காணோம். கருநொச்சியெல்லாம் வீட்டில் நம்ம வளர்க்கலானே. அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்கும். ஏதோ ஒரு தெய்வீக மனம் கொடுக்கும் வீட்டிலலாம் வளர்த்தோன்னா. வீட்டு ஓரமா இது அது தானே இந்த பூவை தான் நான் முன்னாடி காமிச்சேன். பாருங்க எவ்வளவு. ஓகே பாருங்க, மூலிகை நிறைந்த காடு. மூலிகை நிறைந்த காடு. நல்லா ஃபோர்ஸாக இருக்குது. என்ன வேண்டும் மோளம் எல்லாமே இருக்குது நம்ம இந்த காட்டில். ரெஸ்ட்டு ஃபாரஸ்ட்டு.